கள்ளக்குறிச்சி விசச்சாராய பலி வழக்கில் ஹோட்டல் உரிமையாளரின் ஜிஎஸ்டி எண்ணை மாதேஷ் பயன்படுத்தியதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் விருதாச்சலத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு 3 முறை தலா 1000 லிட்டர் திண்ணறை மாதேஷ் எடுத்து கொடுத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. இந்த விவகாரத்தில் அந்த ஹோட்டல் உரிமையாளர் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? முழு விவரம் சதீஷ்மணி. கள்ளக்குறிச்சியில் 57 உயிர்களை பலி வாங்கிய சம்பவத்துல தண்ணீரை மெத்தனால் கலந்து கொடுத்து கிட்டத்தட்ட 57 பேர் பலியாயிருக்கணும். இந்த சம்பவத்துல தற்போது வரை 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கிய மூளையாக செயல்பட்ட மாதேஷ் குறித்து தினம் பல தகவல்கள் கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் அவரிடம் நடத்திய விசாரணையில பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கிறது. மாதேஷ் தான் தொழிற்சாலை தொடங்க இருப்பதாகவும் அதனால் தனக்கு ஜிஎஸ்டி எண்ணுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், அது வரைக்கும் உங்களோட ஜிஎஸ்டி எண்ணை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ருட்டியில் உள்ள பிரபலமான ஹோட்டல் உரிமையாளரான சக்திவேல் என்பவரிடம் அறிமுகமாகி அவரது ஜிஎஸ்டி எண்ணை பெற்றிருக்கிறார். அதன் பின்பாக அந்த ஜிஎஸ்டி எண்ணை வைத்து ஒரு போலியான பில்லை தயாரித்திருக்கிறார். அதன் பின்பாக அந்த பில் மூலமாக சென்னையிலிருந்து ஒரு திண்ணர், அதாவது தொழிற்சாலையில் உள்ள கழிவுள்ள திண்ணரை 3 முறை ஒவ்வொரு முறையும் தலா 1000 லிட்டர் என்ற அளவில் விருத்தாச்சலத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலைக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். தொழிற்சாலைக்கு எதற்காக எடுத்து கொடுத்தார் என்பதால், தொழிற்சாலைக்கு தேவையான திண்ணரை வெளியில் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ஜிஎஸ்டி வரி உள்ளிட்டவை கட்டி அதிகமான பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் மாதேஷ் போன்றவர்களிடம் வாங்கும்போது அதற்கு ஜிஎஸ்டி வரி வராது என்பதால் அதன் மூலமாக அந்த தொழிற்சாலை 3 முறை மாதேஷிடம் திண்ணரை வாங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ போலீசார் தொழிற்சாலையில் மெத்தனால் கொண்டு வந்திருக்கலாமா என்ற சந்தேகத்தில் நேற்று அந்த தொழிற்சாலை முழுவதுமாக ஆய்வு செய்தார்கள். ஆனால் அவர் மாதேஷ் கொடுத்தது திண்ணர் தான் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையின் உரிமையாளரிடம் தீவிர விசாரணை நடத்தி அதன் பின்பாக அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில ஹோட்டல் உரிமையாளர் சக்திவேலோட ஜிஎஸ்டி எண்ணை பயன்படுத்தி 4வது முறை எடுத்து வந்ததுதான் மெத்தனால் என போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அந்த 4வது முறை எடுத்து வந்த மெத்தனாலை திண்ணர் என கூறி ஹோட்டல் உரிமையாளர் சக்திவேலுடைய ஹோட்டலில் அந்த 10 பேரல்களையும் அந்த ஹோட்டலிலேயே வைத்திருக்கிறார். அதன் பின்பாக அடுத்த நாள் ஒரு டாடா ஏஸ் வாகனம் மூலமாக ஹோட்டல் உரிமையாளரோட அவருடைய இடத்துல இருந்து அந்த 10 பேரலையும் ஏற்றி கள்ளக்குறிச்சிக்கு கொண்டு வந்ததும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. எனவே இந்த விவகாரத்துல இதற்கு உடந்தையாக இருந்த சக்திவேலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த ஜிஎஸ்டி என்ன கொடுத்தா அதற்கு நான் கமிஷன் தரேன் அப்படின்னு மாதேஷ் அவரிடம் பேரம் பேசியதுன்னு தெரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்துதான் சக்திவேல் கைது செய்யப்பட்டிருக்காரு. தொடர்ந்து இந்த வழக்குல பல்வேறு தகவல்கள் கொண்டிருக்கிறதுல இந்த ஒரு ஹோட்டல் உரிமையாளர் பணத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய ஜிஎஸ்டி எண்ணை கொடுத்ததும் அதனை பயன்படுத்தி மாதேஷ் அவர்கள் இந்த 3 முறை திண்ணர்னு சொல்லி 4வது முறையும் மெத்தனால கடத்தி வந்திருக்காரு. ஆனா அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட திண்ணர்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த விவகாரத்துல சக்திவேல் சம்பந்தப்பட்டிருப்பதால அவரை கைது செய்தாங்க. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் இந்த மாதிரியான தகவல்லாம் வெளியாயிருக்கு. தொடர்ந்து இந்த வழக்குல பல்வேறு தகவல் வெளியான நிலையில அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.